டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுக்கக்கூடியது 7ஆம் வகுப்பு வரலாறு 3ஆம் பருவம் முழுவதும் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். 6ஆம் வகுப்பு பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே போல் 7th டேர்ம் 1, டேர்ம் 2 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் டேர்ம் 3 வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லாம் என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வினாக்கள் அனைத்தும் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்கில் தான் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த புக்கு தான் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா, இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஹரிதாசர். கொஷின் நம்பர் 2, ஆழ்வார்கள் அதாவது வைணவ அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி. ஆப்ஷன் பி 12 நபர்கள். கொஷின் நம்பர் 3, ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் யார்? ஆப்ஷன் பி ஆண்டாள். கொஷின் நம்பர் 4, விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியாழ்வார். கொஷின் நம்பர் 5, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார்? சரியான பதில் ஆப்ஷன் சி ஆண்டாள். கொஷின் நம்பர் 6, ஆண்டாள் வளர்ந்த இடம் எது? ஆப்ஷன் சி ஸ்ரீவில்லிபுத்தூர். கொஷின் நம்பர் 7, சைவ அடியார்களின் எண்ணிக்கை எத்தனை? நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை நாயன்மார்கள் உண்டு அப்படின்னா ஆப்ஷன் சி 63 நாயன்மார்கள். கொஷின் நம்பர் 8, நாயன்மார்களில் மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்களில் தவறானவர் யார்? மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இதில் யார் தவறாக இருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் மும்மூர்த்திகளில் வரமாட்டார். கொஷின் நம்பர் 9, பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி சேக்கிலார். கொஷின் நம்பர் 10, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சமய பெரியோர்களை அவர்கள் பின்பற்றிய தத்துவங்களுடன் சரியாக பொருத்துக. ஆதிசங்கரர் என்ன தத்துவத்தை பயன்படுத்தினார்? ராமானுஜர், மத்வாச்சாரியார், அதுபோல் சான்றோர்கள் என்ன அவங்க தத்துவத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் அப்படிங்கிறது அத்வைதம் சரியாக மேட்ச் ஆகிருக்கு. ராமானுஜர் அப்படின்னா வசிஷ்ட வைதம் அப்படின்னு சரியாக மேட்ச் ஆகிருக்கு. மத்வாச்சாரியார் அப்படின்னா துவைதம் அப்படிங்கிறது சரியாக மேட்ச் ஆகிருக்கு. ஸ்ரீ கந்தாச்சாரியார் அப்படிங்கிறது ஸ்வைத்வைதம் அப்படின்னு சரியாக மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 11, பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் யார்? கொஷின் நம்பர் 11, பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஆதிசங்கரர். கொஷின் நம்பர் 12, கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர் யார்? ஆப்ஷன் பி கபீர். கொஷின் நம்பர் 13, குருநானக் பிறந்த இடம்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாகூர். கொஷின் நம்பர் 14, சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி குருநானக். கொஷின் நம்பர் 15, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யாருடைய கட்டடக்கலை பாணியை பறைசாற்றுகிறது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பாண்டியர்கள். கொஷின் நம்பர் 16, தஞ்சை பெரிய கோயில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆப்ஷன் ஏ கிபி 1010. கொஷின் நம்பர் 17, தட்சிண மேரு என அழைக்கப்படும் கோயில்? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில். கொஷின் நம்பர் 18, தாராசூரம் கோயிலை கட்டியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2ஆம் ராஜராஜன். கொஷின் நம்பர் 19, கோயில்களில் மண்டபங்கள் அமைக்கும் முறை யாருடைய காலத்தில் உருவானது? கோயில்களில் மண்டபங்கள் அமைக்கும் முறை யாருடைய காலத்தில் உருவானது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி விஜயநகர பேரரசு. கொஷின் நம்பர் 20, சமண சமயத்தை சார்ந்த கல்பசூத்திரா என்ற நூலை எழுதியவர் யார்?
சரியான பதில் ஆப்ஷன் பி பத்திரபாகு. கொஷின் நம்பர் 21. சீவக சிந்தாமணி என்ற நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் பி திருத்தக்க தேவர். கொஷின் நம்பர் 22. சீவக சிந்தாமணி எச்சமயத்தை சார்ந்த நூல்? ஆப்ஷன் ஏ சமணம். கொஷின் நம்பர் 23. தமிழகத்தில் யாருடைய காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ பல்லவர்கள். கொஷின் நம்பர் 24. சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ நேமிநாதர். கொஷின் நம்பர் 25. கீழக்குயில்குடி கிராமம் எம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி மதுரை. கொஷின் நம்பர் 26. சாக்கிய முனி என அழைக்கப்படக்கூடிய நபர்? ஆப்ஷன் ஏ புத்தர். கொஷின் நம்பர் 27. புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார்? சரியான பதில் ஆப்ஷன் பி பிராகிருதம். கொஷின் நம்பர் 28. கிமு 80இல் புத்தரின் போதனைகள் எம்மொழியில் எழுதப்பட்டன? ஆப்ஷன் ஏ பாலி. பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ ஜாதக கதைகள். கொஷின் நம்பர் 30. முதல் பௌத்த உரையாசிரியர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புத்த கோஷா. கொஷின் நம்பர் 31. சமஸ்கிருத மொழியில் புத்த சரிதம் என்ற நூலை இதிகாச பாணியில் எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்வகோஷர். கொஷின் நம்பர் 32. கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ புத்த சரிதம். கொஷின் நம்பர் 33. வீரசோழியம் என்னும் இலக்கண நூல் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் பி பிற்கால சோழர்கள். கொஷின் நம்பர் 34. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த புத்தரின் செப்பு சிலைகள் எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நாகப்பட்டினம். கொஷின் நம்பர் 35. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். கொஷின் நம்பர் 36. மணிமேகலை காப்பியம் எச்சமயத்தை சார்ந்த நூல்? ஆப்ஷன் ஏ பௌத்தம். கொஷின் நம்பர் 37. மத்தவிலாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன். கொஷின் நம்பர் 38. அல்லாவும் ராமனும் ஒரே கடவுளின் வேறு வேறு பெயர்கள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி கபீர். கொஷின் நம்பர் 39. குருநானக் இயற்கை எய்திய ஆண்டு? ஆப்ஷன் டி 1539. கொஷின் நம்பர் 40. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் யாருடைய காலப்பகுதியை சார்ந்தது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாயக்கர் காலம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் இப்போது 40 வினாக்கள் நம்ம பயிற்சி செஞ்சுருக்கோம். உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இது போன்ற பயிற்சி வினாக்கள் வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் கொடுத்துட்ருக்கோம். சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, தமிழும் அவைலபிளாக இருக்குது. போலீஸுக்கான டெஸ்ட் புக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 6th to 10th கம்ப்ளீட் புக்ஸை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜ் அனுப்பப்படும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.